எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஏஐ வெப்சைட்ட பத்தி பார்க்க போறோம். அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, po.aiங்கிற வெப்சைட் தான். இந்த ஏஐ வெப்சைட்ல என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ChatGPT மாதிரி ஒரு சாட் வந்து எப்படி கிரியேட் பண்றது தான் பார்க்க போறோம். இந்த சாட் வந்து நீங்க வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்க டெலிகிராமுக்கு, இல்லன்னா பிசினஸ்க்கு, இல்லன்னா வாட்ஸ்அப்க்கு, இல்லன்னா எந்த ஒரு பெர்சனல் விஷயத்துக்கும் நீங்க வந்து இந்த சாட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இத வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப வந்து எப்படி ஒரு வந்து கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, கிரியேட் பாட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து கம்ப்ளீட் புரொஃபைல்ன்னு கேட்கும். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து உங்க பாட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு நேம் வந்து குடுங்க. இப்ப வந்து பாட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுங்க. நீங்க வந்து எந்த இதுக்கு வந்து பாட்ட வந்து கிரியேட் பண்றீங்களோ, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுங்க. நான் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து எஜுகேஷனல் கன்டென்ட்க்காண்டி தான் வந்து பாட்ட வந்து கிரியேட் பண்றேன். அதுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுத்துக்கிறேன். உங்க பாட்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் குடுத்ததுக்கப்புறம், அது கீழ பார்த்தீங்கன்னா, பேஸ் பாட் வந்து எதுன்னு கேட்கும். பேஸ் பாட்டுங்கிறது வந்து ChatGPT வேணுமா? இல்ல ChatGPTயோட 4த் வெர்ஷன் வேணுமான்னு கேட்கும். நம்ம வந்து நார்மல் ChatGPTய வந்து யூஸ் பண்ணிப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா வந்து ChatGPTக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது. மத்ததெல்லாம் வந்து பெய்ட் வெர்ஷன். இப்ப வந்து உங்க பாட்டுக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராம்ப்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியலன்னா, நீங்க எதுக்காண்டி பாட் கிரியேட் பண்றீங்களோ, அத வந்து ChatGPTட்ட வந்து கேளுங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து யூசர் வந்து குட் மார்னிங் டைப் பண்ணா, உங்க பாட் வந்து திரும்ப வந்து குட் மார்னிங் டைப் பண்ணணும். இல்லன்னா ஹாய் ஹவ் ஆர் யூங்கிறத டைப் பண்ணணும். வேற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப எஜுகேஷனல் கன்டென்ட்டா வந்து ஏதாவது உங்க யூசர் வந்து கேட்டாங்கன்னா, அதாவது இத பத்தின டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுங்க. இத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து குடுங்க அப்படின்னு டைப் பண்ணா, அதுக்கு வந்து என்ன ஆன்சர் வேண்டுமோ, அத வந்து இங்க டைப் பண்றது தான் வந்து ப்ராம்ப்ட். இது வந்து உங்களுக்கு தெரியலன்னா, ChatGPTட்ட வந்து கேளுங்க. எப்படி வந்து ப்ராம்ப்ட் வந்து எழுதணுங்கிறத. அத அங்கருந்து காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ராம்ப்ட்ல வந்து ChatGPTட்ட வந்து ஆன்ஸர் கேட்டுட்டு, அத வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து ChatGPTட்ட நீங்க எதுக்காண்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த கன்டென்ட்க்கு ஏத்தபடி ப்ராம்ப்ட்ட வந்து அதுட்டருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ராம்ப்ட்ட வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ மெசேஜ்ன்னு இருக்கும். இங்க வந்து என்ன எழுதணும்னா, உங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூசர் வந்து உங்க பாட்ட யூஸ் பண்ணும்போது, உங்க பாட் வந்து எப்படி வந்து தன்ன வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குது, அத தான் வந்து இங்க வந்து டைப் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம யூசர் வந்து ஹாய்ன்னு டைப் பண்ணா, உங்க பாட் வந்து அதோட பேர வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு இன்ட்ரோ மெசேஜ் வந்து டைப் பண்ணியிருக்கேங்க. இதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு இன்ட்ரோ மெசேஜ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, பாட் அக்சஸ்ன்னு இருக்கும். அதுல வந்து அட்வான்ஸ்ட் ஆப்ஷன வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதுல பார்த்தீங்கன்னா, சஜெஸ்ட் ரிப்ளைன்னு இருக்கும். அத வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களோட பாட்டோட இமேஜ வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, மேல வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அதுல வந்து சேஞ்ச் பண்றதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு புடிச்ச பாட்டோட இமேஜ வந்து வச்சுக்கோங்க. இப்ப வந்து என்னோட பாட்டுக்கு இமேஜ்க்கு வந்து இந்த இமேஜ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ, அந்த இமேஜ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டா வந்து கிரியேட் பாட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து ஏதாவது டைப் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்ப வந்து நான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எஜுகேஷனல் கன்டென்ட்டா தான் குடுக்கப் போறேன். உங்களுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ அத வந்து கேட்டுக்கோங்க. ஓகே காய்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட பாட்ல வந்து ஒரு கோடிங் வந்து டைப் பண்ண சொன்னேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து ஒரு கோடிங் வந்து டைப் பண்ணி குடுத்துருச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த கன்டென்ட் வேணுமோ, அத வந்து உங்க பாட்டுட்ட வந்து கேட்டீங்கன்னா, எப்பயும் போல ChatGPT வந்து எப்படி ஆன்ஸர் குடுக்குமோ, அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஆன்ஸர் குடுக்கும். ஓகே காய்ஸ். நம்ம கிரியேட் பண்ண பாட்ட வந்து நம்ம வந்து ஷேர் கூட பண்ணிக்கலாம். ஷேர் வந்து ஆப்ஷன் வந்து இருக்கு. நீங்க வந்து இத வந்து எங்க வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்க WhatsAppலயும் ஷேர் பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நம்ம வீடியோவோட கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கிரியேட் பண்ண பாட்ட வந்து எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து Telegramல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா வெப்சைட்ல வந்து ஒரு பாட் வந்து கிரியேட் பண்ணணுமா, அங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பாட் வந்து கிரியேட் பண்ண தெரியலன்னா, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.